டியர் பெரியஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சார் அண்ட் இது உங்கள் சேனல் டேபிள் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஜங்கு கண்ணாவோட தாய் மாமன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஐயோ, நேற்று பார்க்கும்போது சிலண்ட மாதிரி இருந்தா, ஆனால் இன்றைக்கி வேறு மாதிரி இருக்காளே. ஜேகே, இவளை விட்டுறாதரா, இவன் உனக்கு தான். இவளை ஒன்று தவிர வேறு யாருக்கும் இல்லை, உன்னோடது தான். அதனால் யார் தடுத்தாலும் ஓகேன்னு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பான். இதே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ரிசப்ஷனும் முடிச்சுட்டு நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க. என் அண்ணனுக்கு இப்போ தான் கல்யாணமே ஆகிருக்கு. என் அண்ணன் கூட 1 வீக்காக ஸ்டே பண்ணலான்னு பார்த்தா நாளைக்கு ஊருக்கு கிளம்பணுமா? மா ப்ளீஸ்மா, ஒரு 1 வீக் தாம்மா. நான் மேம்கிட்ட பேசுகிறேம்மா, அவங்க ஓகே தாம்மா சொல்லுவாங்க, ப்ளீஸ்மா. ஏய், அதெல்லாம் முடியாது, நீ நாளைக்கு யூஎஸ் கிளம்புறம்மா. என்னம்மா பேசுகிற? எல்லோரும் ஒன்றா இருக்கீங்க, நான் மட்டும் அங்கே போகணுமா? நானும் இதை தானே சொன்னேன், பொரியாலே படின்னு. கேட்டியா? நீ தானே சொன்ன யூஎஸில் தான் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லாயிருக்கும், ஃபெசிலிட்டிஸ் அது இருக்குது இது இருக்குதுன்னு சொன்னேன். மியூசிக் கற்றுக்க கொரியாவில் இல்லாத காலேஜ் தான் உனக்கு யூஎஸில் இருக்குன்னு போனல. இப்போ ஏன் என்கிட்ட கேட்குற? அதெல்லாம் முடியாது, நீ போய் தான் ஆகணும். வாயன், சீக்கிரம் போய் பேக் பண்ணுமா. கொஞ்ச நேரமாச்சும் நான் பேசிக்கிறேம்மா. ஏய், உனக்கு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஃப்ளைட் ரீ. அதெல்லாம் பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் என் அண்ணன் கூட இருந்துட்டு போகிறேன். என்னமோ பண்ணி தொலை. ஆனால் ஒன்று, நாளைக்கு நீ ஊர் கிளம்புற, அவ்வளோதான். மா ப்ளீஸ்மா, ஒரு 1 வீக். முடியாது வாயன், முடியாது, நீ போய் தான் ஆகணும். சே, இந்த யூனிவர்சிட்டி எதுக்கு போகணும்னு இருக்கு. யார் அண்ணி வர போகிறாங்க, ஆனால் அவங்க கூட என்னால் இருக்க முடியாது. போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தயந்தான். ஹே, யூஎஸில் இருந்தால் உன் அண்ணனை பார்க்க முடியாதுன்னு நினச்சியா? என் தங்கச்சியை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா அண்ணன் ஓடி வர போகிறேன். இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க? கவலைப்படாத, சீக்கிரமாக ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு நீ இந்த அண்ணன் கூடவே இருக்கலாம். ஓகேவா? எங்கே என் செல்லக்குட்டி எப்படி சிரிங்க பார்ப்போம். அப்பா, இந்த ஃபேஸில் சிரிப்பு பார்க்கும்போது தான் எனக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெட் அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறான். நீங்களும் அவன் ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. சாராக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தயங்கும் எப்படி ஜேகே சாரா பார்த்துப்பாரோ அதே மாதிரி தான் தயங்கும் உங்களை கேர் பண்ணியிருப்பார். ஸோ இதனாலே தயங்கு அவளுக்கு இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவள் அப்படியே அவரை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கா. அப்படியே எங்கள் ஹீரோ சைடு வந்தா, மா என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுறேன்னா? டேய், உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு தெரியும்ல. அவள் நாளைக்கு தயம் வீட்டுக்கு போகணும்ல, அதான் அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன். இதே ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறியா? இப்போ யார் உன்கிட்ட வாங்க போகிறேன்னு சொன்னது? டேய், கல்யாணம் முடிஞ்சா பொண்ணுன்னா புருஷன் வீட்டுக்கு தாண்டா போகணும். இன்னும் பிறந்த வீட்டில் இருப்பாங்க. மற்றவங்கள பற்றிலாம் எனக்கு தெரியாது. என் தங்கச்சி இங்கே தான் இருக்க போகிறா. டேய், என்னடா பேசுகிற? மாப்பிள்ளை காதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் உன் தங்கச்சி லைஃபு. அம்மா, அவங்க எல்லாருக்கும் தெரியும். டேய், என்னடா சொல்கிற? நான் ஆல்ரெடி மாப்பிள்ளையோட அம்மா அப்பா கிட்டே பேசிட்டேன். எப்படா பேசினேன்? ஃபோட்டோ காமிச்சிங்களே, அன்றைக்கே போய் பேசிட்டேன். மாப்பிள்ளைக்கும் இது தெரியும். தெரியுமா? டேய், அது பிற முறையாகும். கல்யாணம் ஆன பொண்ணுன்னா புருஷ வீட்டுக்கு தாண்டா போகணும். எந்த பையன்டா மாமியார் வீட்டில் உட்கார கொத்துப்பான்? ஓ, உங்கள் லாஜிக் ரொம்ப நல்லா இருக்கே. பொண்ணு மட்டும் கல்யாணம் ஆனால் புருஷன் வீட்டுக்கு போகணும், ஆனால் பையன் மட்டும் உங்கள் அப்பா அம்மா வீட்டை விட்டுட்டு பொண்ணு வீட்டில் வந்து உட்காரக்கூடாதோ? பொண்ணுக்கு ஒரு நியாயம், பையனுக்கு ஒரு நியாயமா? அதெல்லாம் முடியாது. என்னால் என் தங்கச்சி அனுப்பலாம் முடியாது. அவள் இங்கே தான் இருப்பாள். அதனால் எதுவும் எடுத்து ஒன்று வைக்க வேணாம். அது எங்கே இருக்கோ அங்கேயே வச்சுக்கோ. டே, அட்லீஸ்ட் அவள் ரூம் வேணால் மாற்றிக்கிட்டோம். ஆனால் அவள் இந்த வீட்டில் தான் இருப்பாள், நான் சொல்லிட்டேன். இதை பாருமா,
நான் போனதுக்கப்புறம் ஏதாவது பண்ணி அவளை எங்கேருந்து அனுப்பணும்னு நினச்சேன்னு வை, அம்மானு கூட பார்க்க மாட்டேன், என்ன பண்ண எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறான். நீங்கள் எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது நடுவில் அதாவது எல்லாருக்கிட்டே பேசிகிட்டே அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கும்போது, அண்ணி பார்த்துக்கோ, இன்றைக்கி ஒரு நாள் தான், நாளையிலேருந்து நீ அண்ணன் கூட இருக்க போகிற, உங்கள் அண்ணனை பார்க்கணுன்னா இன்றைக்கே பார்த்து முடிச்சுக்கோ, நாளைக்கெல்லாம் அண்ணனை பார்க்க முடியாது, அப்புறம் நீ அண்ணன் கூட தான் இருக்கணும் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒன்று. சாராவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவள் கண் அப்படியே கலங்கி டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகுற மாதிரி இருக்குது. அவள் அப்படியே ஜேகேவை பார்க்குறா. ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான். எதுக்கு இவன் என்ன பார்க்குறான்? அவன் ஏதோ பார்த்துட்டு போகிறான் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அவனை கண்டுக்கவே இல்லை. அப்போ ஜேகே தான், என் தங்கச்சி எங்கேயும் போக மாட்டா, அவள் இங்கே தான் இருப்பா அப்படின்றான். இங்கே இருப்பாங்களா? ஏன் அண்ணி எங்கள் வீட்டுக்கெலாம் வர மாட்டாங்களா? அதான் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டான்ல, அண்ணி எங்கள் கூட தான் வரணும். எது உன் கூட வரணுமா? நீ ஏன் யூஎஸ்க்கு பெட்டி கட்டிகிட்டு இருக்க? நீனே யூஎஸ் கூப்பிட்டு போக போறியா? பார், அதெல்லாம் இல்லை, என் தங்கச்சியும் வரமாட்டா, உன் அண்ணனும் வரமாட்டான், இங்கே தான் இருப்பாங்க, வேணும்னா நீ வந்து பார்த்துட்டு போ. ஆமாம், என் தங்கச்சி தான் வரமாட்டா நான் சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன இங்கே உட்காந்து யார் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்க? குட்டி பிசாசு, நீ போக மாட்டேடி, எதுக்கடி நீ உட்காந்து ஃபீல் பண்ணுற? அதான் இந்த அண்ணன் இருக்கல, நான் பார்த்துக்குறேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி உள்ளே வைக்க சொல்லு. அண்ணன், அது ஏன் ட்ரெஸ் இல்லை அண்ணன்? உன் ட்ரெஸ் இல்லையா? ஆமாம், தங்கச்சி ட்ரெஸ்ஸை அம்மா தானே பேக் பண்ணிச்சு, நான் தான் இப்போ திட்டி உள்ளே வாங்கி வச்சுட்டு வந்தேன். அப்போ இது யார் ட்ரெஸ்ஸு? எப்படி கேட்குறது? இவன்கிட்ட நம்ம பேசினது கூட இல்லையே, ஆனால் இவ்வளோ அழகான தங்கச்சியை வளர்த்துருக்கானே, அவன் தங்கச்சி வேணும்னா அவன்கிட்ட பேசி தான் ஆகணும். இதுக்கு மேலே சைலண்ட்டாக இருந்தாகாது, பேசிடுவான். மச்சான். மச்சானா? யார் என்ன கூப்பிட்டது? யார்? மச்சான் யாரும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி டைம் அப்படி திருத்தி பார்க்குறான். என்ன மச்சான் நீங்கள்? நான் தான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் என்ன அங்கே பார்த்துட்ருக்கீங்க? என்னது மச்சானா? யார்? நீங்கள் தான். யாருக்கு? எனக்கு தான். என்ன சொல்கிறீங்க? என்ன மச்சான், என் தங்கச்சியே நீ கல்யாணம் பண்ணியிருக்க, அப்போ எனக்கு நீ மச்சான் தானே? இது கூட தெரியாமல் என்னத்தை ஃபுல்லாக வளர்த்து வச்சுருக்கீங்க, ஒரு முறையெல்லாம் தெரியாது வேணாமா? என் தங்கச்சி மாதிரி இருக்கணும். மச்சான் கொஞ்சம் அப்படிக்கா வரீங்களா? என்னது? இல்லை மச்சான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அப்படிக்கா வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பேசிக்கலாம், அதுக்கு தான் சொன்னேன். சரி. அப்போது ஜேகே தான் தயங்கோட ஷோல்டர் அப்படியே கைப்பட்டு, அப்புறம் மச்சான், உங்கள் தங்கச்சி இப்போ தான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுது. அதுவா? அவள் யூஎஸில் மியூசிக் கற்றுக்கிட்டு இருக்கா. மியூசிக்கா? ஏன் மச்சான், மியூசிக் கற்றுக்கணுன்னா நம்ம ஊரில் எத்தனை இன்ஸ்டியூட் இருக்குது, எதுக்கு யூஎஸ் அனுப்பி வச்சிங்க? அது எனக்கும் தெரியும், சின்ன பொண்ணு, ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன், அதான் அவள் ஆசைப்பட்டான்னு அப்பா அம்மாவை மீறி நான் தான் அனுப்பி வச்சேன். அவளுக்கு இந்த சிங்கிங், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இது பண்ணுறது எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அவள் பியானோன்னா ரொம்ப வாசிப்பாள். சரி, அவள் ஆசைப்படுறாள்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். இன்னும் ஒரு 2 இயர்ஸில் படிப்பு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் இங்கே தான் வருவாள். ஒரு 2 இயர்ஸ் அவளுக்கு பிரிஞ்சு இருக்கணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போது இன்றைக்கி நைட் அவள் கிளம்பிடுவா. மார்னிங் 5 o'clock ஃப்ளைட். ஏன்னா ஆமாம் மச்சான். ஆமாம், நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லை அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி மச்சான், நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லையே. என்ன மச்சான் சாப்பிடாம? சரி வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகேக்கு சாப்பிடவே இல்லை, அப்படியே தட்டில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். அவன் மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் இன்றைக்கி யூஎஸ் போக போகிறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவனோட மைண்டில் இருக்குது.
அப்போ இனிமேல் அவளை பார்க்க முடியாதா? இவ்வளோ நேரம் அவளை கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் இப்போ போரானதும் எனக்கே ஒரு மாதிரி இதாகுது. அப்போது அவள் என்னோடது தான். அதனால தான் அவளை என்னால் பிரிய முடியலையா? Fine, I'm gonna miss you. 2 years. என்னை பார்க்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போது தயங்கோட அம்மா தான் அவங்க வராங்க. தயம், சொல்லுங்கம்மா. இல்லை, வைன் ஊருக்கு போகிறாள், அவளை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணணும். நீயும் வரியா? அம்மா சாரிம்மா, நான் சாரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதான் தப்பாக எடுத்துக்காதீங்க. டீ அப்புறம் நாங்கள் எப்படா போகிறது? அத்தை, சரி விடுங்க. அவங்க தான் புதுசாக கல்யாணம் ஆனவங்க. திடீர்னு கல்யாணம் ஆனதுனால அவங்களுக்குள்ளே பேசுகிறதுக்கு நிறைய இருக்கும். நான் சும்மா தான் இருக்கேன். வாங்கலை, நான் வேணா அவங்க கூட வரேன். சரி தம்பி, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ 2 பேரும் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிடுறீங்க. ஏர்போர்ட் போகிற வழி பூரா ஜேகே உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இது நீங்களும் நோட் பண்ணியிருப்பீங்க. பட் அவனை கொஞ்சம் வெறுப்பேற்றுறானே, நீங்கள் கண்டுக்காத மாதிரி பண்ணியிருப்பீங்க. இதுதான் உங்கள் லக்கேஜ்லாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஆஃபீஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. என்னாச்சு? ஃபேஸ் ஏதோ டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. அதான் உன் தங்கச்சி உன்னை விட்டு போக மாட்டாங்களே, அப்புறம் எதுக்கு மூச்சு தூக்கி வச்சுருக்க? ஒரு வேளை என்னை மிஸ் பண்ண போகிறேன்னு ஃபீல் பண்ணுறியோ? ஆமாம், நீ இப்போ எலிசபெத் மகாராணி உன்னை மிஸ் பண்ண போகிறாங்க. அப்படிலாம் இல்லையே. என்ன, எனக்கு கலாய்க்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிது, அவளும் இப்போ போகிறாளே, அதுதான். இப்போ கூட மிஸ் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். பெரிய இவன் இதையும் நக்கலாக தான் சொல்லுவான் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. சீக்கிரம் நீங்கள் போகிறதே தான் பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணில் டியர்ஸ் வந்து நிற்கிது, இருந்தாலும் அவங்க முன்னாடி வரக்கூடாதுன்னு அப்படியே பார்த்துட்டு, ஜேகே என்னடா பார்த்துட்ருக்க? இன்றைக்கி போனான்னா 2 வருஷம் உன்னால் அவளை பார்க்கவே முடியாது. ப்ளீஸ் அவகிட்ட போய் பேசு, எப்படியாவது நம்பர் கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு வைன். என்ன யார் வைன்னு கூப்பிட்டது? நான் தான் கூப்பிட்டேன். என்ன? இல்லை, உன்னோட நம்பர் கிடைக்குமா? ஏன் நம்பரா? எதுக்கு? இல்லை, நீ வேறு யூஎஸ் போகிறல்ல. ஓ, என்னை மிஸ் பண்ணுறியா? இல்லை, எனக்கு எப்போது போர் அடிச்சதுன்னா உன்னை கால் பண்ணி உன்னை கலாய்ப்பேன்ல, அதுக்காக தான். உன் நம்பர் கொஞ்சம் கூட. அதெல்லாம் முடியாது, நான் தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன்? முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நம்பர்லாம் கொடுக்கக்கூடாது. ஏய், என்ன உனக்கு தெரியாதா? தெரியும், இருந்தாலும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஜேகேவா, சே, கை கட்டினது வாய் கிட்டாத மாதிரி ஃபோன் நம்பர் கொடுக்காமல் போயிட்டாலே, இப்போ நான் அவளை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணிட்டு ஏர்போர்ட் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி டேக்கு தான் கால் பண்ணியிருப்பீங்க. ஒரு நிமிஷம். சரி. ஹலோ, அண்ணா, நான் தான் பயன். சாரிடா, அண்ணாவுக்கு உன்னை சென்ட் ஆஃப் பண்ண வர முடியல. அண்ணா, எனக்கு தெரியும் நீ அண்ணி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, நான் ஏதோ தப்பாக எடுத்துக்க மாட்டேன். அண்ணா, உனக்கு நான் இப்போ கால் பண்ணதே என்னடா? இல்லை, ஜேகே நம்பர் கேட்டான், அதை நீயே கொடுத்துறேன். அது நீயே கொடுத்துடலாம்ல. இல்லைண்ணா, நான் ஏர்போர்ட் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அவன் ஏதோ ரொம்ப அப்செட்டாகவே இருந்தான். சரி, நான் மிஸ் பண்ணுவியாடான்னு கேட்டால், இல்லை உன்னெல்லாம் யார் மிஸ் பண்ணுவா, கலைக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு என்னையும் நக்கல் பண்ணா. அதான் ரிவெஞ்ச். சரிடா, நான் கொடுத்துட்றேன். சரிண்ணா, பாய், டேக் கேர். செல்லக்குட்டி, ஐ கோனா மிஸ் யூ. சீக்கிரமாக வந்துடு. சரிண்ணே, வந்துடுறேன்.
அண்ணா அண்ணியை பார்த்துக்கோண்ணா. ம் சரி அண்ணா. நீ ஏன் யூஎஸ்க்கு ஹனிமூன் வரக்கூடாது? என்ன? சாரி பிரதர், நீங்கள் ஷை ஆகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஸோ ஜேகேவும் சோகமாக வீட்டுக்கு வரான். அப்போது தயம் தான் மச்சான் எதுக்கு கூப்பிட்றான்? சொல்லு மச்சான். அது நீ ஏதோ வைன்கிட்ட நம்பர் கேட்டிருந்தியாமே. ஐயோ போட்டு கொடுத்துட்டாலோ. இப்போ மச்சான் ஏதாவது திட்ட போகிறானோ? மச்சான் அது வந்து அதான் அவள் சொன்னா உனக்கு நம்பர் கொடுக்க சொல்லி, இதை நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நம்பர் தரான். தெய்வமே உயிரோடு வாழ்க மச்சான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதாண்டா எனக்கு மச்சானா வரணும். எல்லா அண்ணனும் தங்கச்சி நம்பர் கேட்டால் கையில் கிடைக்கிறத எடுத்துகிட்டு அடிக்க வருவாங்க. ஆனால் நீ தங்கச்சி நம்பரை எனக்கு கொடுக்குற பார்த்தியா? இந்த மனசு யாருக்கும் வராது மச்சான். நீயும் என் தங்கச்சியும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் கூடவே இருக்கணும்டா. அந்த மாதிரி ஜிக்கு மனசில் நினச்சிட்டு தேங்க்ஸ் மச்சான், நான் வரேன் மச்சான். என்ன தங்கச்சியை பார்த்துக்கோங்க. என் தங்கச்சியை நான் பார்த்துக்கிறேன், நீ என் தங்கச்சியை பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ மச்சான் கண்டுபிடிச்சிட்டானோ? பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டானே, மகராசை நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகேவும் உங்கள் நம்பருக்கு தான் டயல் பண்ணுறான். பட் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்ட்டே வருது. அப்போது திடீர்னு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் திருப்பி வந்து கால் பண்ணி திருப்பி அவங்க கால் பண்ணுறாங்க. இந்த டைம் நீங்கள் பிக் பண்ணிடுறீங்க. ஹலோ சொல்லுங்கள் ஜேகே. நான் தான் எப்படி தெரியும்? அது தெரியும், நீங்கள் தானே நம்பர் கேட்டீங்க, அதனால புது நம்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களாக தான் இருக்குன்னு கெஸ் பண்ணிட்டேன். பரவாயில்லையே, ரொம்ப இன்டெலிஜென்ட் போல். ஆமாம். என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? இல்லை, இப்போ தான் வந்தேன். ஸோ இனிமே தான். ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா கூப்பிட்றேன். சரி ஜேகே, நீங்களும் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கட் பண்ணுறீங்க. ஓகேடா, இதோட நான் இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா?